அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. ஸதகல்லாஹு மௌலானா அலியுல் அலீம். قال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உத்தம கோமான் நபிகள் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் உயர் வலிமார்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த மஸ்ஜிதினுள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் சிறார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமா. ரமலானுடைய மாதம் ஏராளமான வரலாற்று சான்றுகளை உள்ளடக்கியதாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இருக்கின்ற இந்த தினம் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி, தீனுல் இஸ்லாத்தை இந்த வையகத்தில் பரப்புவதற்காக வேண்டி தன்னை உயிர் தியாகம் செய்த பத்ர் சஹாபாக்களுடைய தினமாக இருக்கின்றது. இந்த பத்ர் சஹாபாக்கள் என்பவர்கள் யார், அவர்களை பற்றி குர்ஆனும் ஹதீதும் என்ன சொல்லுகின்றது என்று நாம் பார்த்தால், பத்ர் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி கிடைத்தது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று பத்ர் சஹாபாக்களுக்கு நீங்கள் மற்ற மனிதர்கள் மௌத்தா போனா அவங்க மௌத்தாகிட்டாங்க, அவங்க இல்லை என்று சொல்றத போல நீங்க சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் கபருளுக்கு ரிசுக்குகள் எல்லாம் வழங்கப்படுது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பத்ர் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், பத்ர் சஹாபாக்களுக்கு நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கோ, உங்களுக்கு நரகம் வந்து ஹராமாக்கப்பட்டுட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டு சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டுட்டு என்று உயிரோட இருந்த பத்ர் சஹாபாக்களுக்கும் சரி மரணித்தவர்களுக்கும் சரி அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள், அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், மலக்குமார்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பத்ர் யுத்தத்தில் எந்தெந்த மலக்கெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த மலக்குகள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட அப்படியே சொல்றாங்க, அதே போலதான் இந்த உலகத்துல யாரெல்லாம் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டாங்களோ அவங்களெல்லாம் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்று புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு அந்தஸ்தை சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனையோ வருடங்கள் கடந்தும் நாம் ஞாபகம் செய்கின்றோம், நாம் தீனுல் இஸ்லாத்தில் இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது என்றால் ஏன் காரணம், எதற்காக வேண்டி என்றால் அவர்கள் செய்த தியாகங்கள் அவ்வாறு இருக்கின்றது. அவங்களுடைய வாழ்க்கையை தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். அதற்காக வேண்டித்தான் இன்றைக்கும் நாம் அந்த அந்தஸ்தில் பத்ர் சஹாபாக்களை பார்க்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த பத்ர் ஏன் பத்ருடைய யுத்தத்தை பத்ர் சஹாபாக்களை இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்துகின்றது? பத்ர் யுத்தம் என்ன என்று பார்த்தால் இஸ்லாத்தினுடைய ஏராளமான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றது. பத்ர் யுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு யுத்தம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடந்த ஒரு யுத்தம். இது கொஞ்சம் தவறி இருந்தால் இஸ்லாமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு போயிருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா தீனுல் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை கொடுத்தான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க, கலிமாவை பத்தி சொல்றாங்க. அன்றைக்கு இந்தவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள் அல்ல இல்லையா? அந்த காலத்தை பத்தி சொல்லக்கொள்ள மண்டையோட்டுல மது வருந்தினார்கள். இந்த மண்டோடிக்குது அந்த ஓட்டுல சாராயம் குடிச்சாக்கள் தான் நீந்தாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு மடமை. பெண் புள்ள பிறந்துட்டா குடிய தோண்டி புதைப்பாங்க. அந்த காலத்தை எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க எந்த நேரமுமே சாராயத்துல தான் இருப்பாங்க, குடிச்சவங்களாக போதையில தான் இருப்பாங்க. இந்த நிலைமை அந்த இடத்துல குறைஷிகளிடத்துல இருந்துச்சு, குறைஷி காபிரிடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தீர்க்கதரிசியாக ஒரு ரசூலாக அல்லாஹு தஆலா அனுப்புறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க செல்றண்டா யார்கிட்ட செல்லணும்? எங்களை போல முஸ்லீம் கிட்ட வந்து நீங்க களிமா ஏத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு இருக்குதா? இல்ல. அவங்க சந்திக்கிறவங்க எல்லாரும் யாரு? இஸ்லாத்துல உள்ளவங்க அல்ல. இஸ்லாத்தை பத்தி நல்லது நினைச்சோம் தேவையில்லை. அவங்க அப்படிப்பட்டவங்க தான் நீந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே இருந்தான், நீங்க கலிமாவை பத்தி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர் 7 பேர் இந்த நிலைமை வருது. ஒரு 7 பேர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், சந்தியா போய் மனிதர்களிடத்துல கலிமாவை பத்தி சொல்லுங்க. இஸ்லாம் தொண்டிக்குது. அல்லாஹு தஆலா ஒருத்தர் நிற்கிறான், ரசூல் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்குள்ள ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. மிக நீண்ட வரலாறு. இப்ப இஸ்லாத்துக்குள்ள வாரது மாறுதியே இஸ்லாத்துக்கான எதிர்ப்பும் ஒரு பக்கத்தால எழும்பிக் கொண்டு வருது இல்லையா? நாங்கெல்லாம் ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோம். வந்தவர் சொல்றாரு எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்றாரு, ஏத்துக்கொள்ளலுமா? இல்லாட்டி நீங்க வணங்குறது பிளப்பா, இதை வணங்குங்கன்னு சொல்றாரு, ஏத்துக்கொள்வோமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய அந்த தஅவா கொஞ்சம் கொஞ்சமா கூடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், பகிரங்கமா இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் பகிரங்கமா சொன்னாங்க. அபூ குபைஸ் என்ற மலைக்கு மேல ஏறி செல்றாங்க. பின்னுக்கால ஒரு கூட்டம் வருது உங்களை கொல்றதுக்கு. நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களா? அப்ப எல்லாரும் சொன்னாங்க நம்புவோம். சொல்லியே அண்டை காலத்துல காபிர்கள் இடத்துலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நல்ல எண்ணம். எப்படி நல்ல எண்ணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்பிக்கையாளர், அல்-அமீன் அஸ்-சாதிக், உண்மைதான் பேசுவாரு, எந்த விதமான பொய்யன் சொல்ல மாட்டாரு, நம்பிக்கைக்குரியவர் தான் அப்படின்ற நம்பிக்கை காபிர் இடத்துல இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. சாதிக்குல் மஸ்தூக்ன்றதுக்கு அவங்களே சாட்சி அளிப்பாங்க பிறகு காலத்திலையும் கூட. அப்ப இப்படி கொள்ளே அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? அல்லாஹு தஆலாவை தவிர வணங்குறதுக்கு வேற யாரும் இல்ல, என்னைய உங்களுக்கு ரசூலா அல்லாஹு தஆலா அனுப்பிக்கிறான் அப்படின்னு சொன்னதோட அப்ப இருந்ததெல்லாம் வேற யாரும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாக்கள் இருந்தாங்க இல்லையா, அக்கம் பக்கத்தாக்கள் இருந்தாங்க. அபூ லஹப் உடனே எழும்பி மண்ணை எடுத்து ரசூலோட மூஞ்சில வீசி ரசூலுல்லாஹ்க்கு சபிச்சுட்டு போறான். உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபீ லஹபோட கை ரெண்டுமே நாசமாகட்டும். இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை எதிர்த்த அந்த அல்லாஹு தஆலா சபிச்சு இறுதி நாள் வரைக்கும் அந்த நிலைமையை உண்டாக்கிட்டான். இப்படியே எப்படி இஸ்லாத்துக்குள்ள ஆட்கள் வாரோ அதே போல இஸ்லாத்துக்கு எதிர்ப்பும் வந்துச்சு. அப்ப இந்த நிலைமை தொடர இயலாது இல்லையா? இஸ்லாத்துக்கு நிம்மதி அமைதி தான் இஸ்லாம், சாந்தி சமாதானம் தான் இஸ்லாம், சண்டை சச்சரவு இல்லையே இஸ்லாம், அமைதி தான் வேண்டும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களையும் அல்லாஹு தஆலாவையும் ஏற்றுக்கொறவங்களுக்கு துன்புறுத்துதல் அதே போல கஷ்டங்கள் அதிகரிச்சு கொண்டே போனிச்சு இல்லையா? ரோட்ல போகக்குள்ள ஊத்திய கொட்டுறது, இவங்க ஒரு அமல் செய்யக்குள்ள அந்த அமலுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்துறது, இல்லைன்னு சொன்ன ஆட்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு அநியாயம் செய்யறது, இப்படி நிறைய நடந்துச்சு. அப்ப இது ஆண்களுக்கு நடந்தா கொஞ்சம் சகிக்கலாம், பெண்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இது பொறுக்கேலாம சஹாபாக்கள் வந்து சொல்லக்கொள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க யோசிச்சு கொண்டிருக்க கொள்ளே அல்லாஹு தஆலா சொல்றான், ஹிஜ்ரத்து போங்கோ, அமைதியான இடத்தை தாண்டி போங்கோ. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு நஜ்ஜாசி மன்னன் அப்படின்ற அபிசீனியால ஒரு மன்னர் இருக்கிறார், இந்த இடத்துக்கு போங்கோ, அங்க போய்த்து கொஞ்சம் மீக்கலாம்னு சொல்லி முதலாவது ஹிஜ்ரத் அங்க கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு மக்கால் இந்த மதீனாக்கு எல்லாரும் ஹிஜ்ரத்து வாராங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப மக்காலிந்து வந்தவங்க மதீனால தஞ்சம் புகுறாங்க. அந்த மதீனால உள்ளவங்க யாரு? அன்சாரிகள், மதீனத்து வாசிகள். எப்படி தெரியுமா? அன்சாரிகள் என்ற பேருக்கு உண்மையானவர்கள் அவங்க தான். உதவி செய்யறதுல உயர்தரமான உதவி. எந்த அளவுக்கு உதவிண்டா, வந்தவங்க சல்லி காசு பணத்தோட வரல, வெறும் போட்டியில உடுப்போட தான். அங்கிருந்து மக்கால் இந்த மதீனாக்கு வந்தாக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட
எதுவுமே இல்லை, காசி பணத்தை தள்ளி கொண்டு வரல, பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லையா, அவங்க கொஞ்சம் ஒன்றுமே எடுக்கல, வெறும் கையோட வந்தாங்க. வந்தவங்களுக்கு தண்ட மனைவி, 2 மனைவி இந்த ஒரு மனைவியை கொடுத்தாங்க, வியாபாரத்தில் அரவாசியை கொடுத்தாங்க, வீட்டில் அரவாசியை கொடுத்தாங்க. உதவி செய்யறதுல மதீனாவாசிகளை யாரும் ஓவர்டேக் பண்ணி போகலாம், அந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப இப்படி நிலவரம் இருக்குது. இப்படி நிலவரம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மஸ்ஜித் நபவியை கட்டி ஒரு லைட்டா ஒரு அரசியல் ஒன்று உருவாகுது மதீனால. இப்ப இப்படி உருவாக கொள்ளே இப்ப பத்ர் யுத்தத்துக்கான என்ன காரணம், ரீசன் என்னன்னு விளங்கணுமே. பத்ர் யுத்தம் என்ன, எங்க ஆரம்பிச்சது? அங்க பகம உருவாகி கொண்டே போகுது. காஃபிர்கள் தேடிக்கொண்டே இருந்தாங்க. அப்ப தேடிக்கொண்டே இருந்து எப்ப சரி இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட கூட்டத்தையும் அழிச்சு போடணும், இஸ்லாத்தை அவங்கள அழிச்சு போட்டா இஸ்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற எண்ணத்தோடே இருந்தாங்க காஃபிர்கள். உத்துபா, ஷைபா இது மாதிரி பெரிய பெரிய காஃபிர்கள் எல்லாம் தாருன் நதுவான்ற ஒரு இடத்துல ஒன்று கூடி இதுக்கான திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப மக்கால ஒரு வளமை இருந்துச்சு, எல்லாரோட சல்லியம் ஒன்று சேர்த்து ஒரு வியாபாரம் செஞ்சு ஒருத்தர் 10 ரூபா தந்திருந்தா அதுக்கான லாபம் அவருக்கு, 50 ரூபா தந்திருந்தா அதோட லாபம் அவருக்கு, இப்படி லாபத்தை சரிசமனா பிரிச்சு கொடுக்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்ப அபூ லஹப் அதே போல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இந்த முறை ஒரு நல்ல மனுஷரை, நல்ல ஒரு புத்திதாரியை நாங்க அனுப்பணும் வியாபாரத்துக்கு, சிரியாவுக்கு போய் வியாபாரம் செஞ்சு லாபத்தை ஈட்டி கொண்டு வரணும். வார சல்லியில லாபத்தை எல்லாம் நாங்க என்ன செய்வோம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் அவருடைய கூட்டத்தையும் அழிக்கிறதுக்கு நாங்க உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாரும் சல்லி போட்டு அனுப்புறாங்க. யார? அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்திக்கல்ல, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவங்களை அனுப்புறாங்க. என்னத்த, சிரியாவுக்கு போய் வியாபாரம் செஞ்சு லாபம் ஈட்டி கொண்டு வர. இப்ப இப்படி போகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னா, மக்கால இந்த ஒரு கூட்டம் வருது, வியாபார பொருள் எடுத்துக்கொண்டு வருதுன்ற செய்தி கிடைக்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்யறாங்கண்டா, மக்கால இருந்து வர கூட்டத்தை நாங்க எப்படி சரி என்ன செய்யணும், வழிமறுக்கணும். காரணம் என்ன, அவங்கள்ட்ட சல்லி வந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க, எங்களை அழிச்சு போட்டுருவாங்க, அந்த நிலைமைக்கு போறாங்க. அப்ப இந்த கூட்டத்தை எப்படி அழிக்கிறேன்டா, சிரியாக்கு போய் மதீனா வழியால தான் மக்காக்கு வரணும். அதனால மதீனா வழியா வரக்குள்ள பத்ர்ல வச்சு இல்லண்டா வேற எங்க சரி வச்சு நாங்க என்ன செய்வோம், இதை இடைமறிப்போம். மறிச்சு 40 பேர் தான் நிற்கிறாங்க, அந்த 40 பேரும் அவங்கள்ட்ட காசுகளையும் நாங்க என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நிலைமை. அப்படி ஒரு திட்டம் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வச்சு சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னுக்கு இப்ப இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா, ஷுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா, இவர் ரூம் நாட்டை சேர்ந்த, ரோம் நாட்டை சேர்ந்த ஒருத்தர், பொற்கொள்ளர், தங்க வியாபாரம் செய்யற ஒருத்தர், நிறைய காசு பணம் இருந்துச்சு. மக்காக்கு வியாபாரம் செஞ்சு நல்ல நிலைமையில் ஈந்தார். அப்ப இவருக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்துல இஸ்லாத்தினுடைய அந்த எண்ணத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு வாரார். வந்தத்தோட எப்படி மக்கால் ஈக்கேலதே, ஏண்டா யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்கள் மக்கள் இல்ல, அதனால மதீனாக்கு தான் போகணும். இவர் என்ன செய்யறாரு, மக்கால் இந்த மதீனாக்கு போறதுக்கு ரெடியாகி இவர் ஒரு ஒட்டகத்தை எடுத்து போறதுக்கு ரெடியாகுது. போறதுக்கு ரெடியாகக்குள்ள காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்கிறார். ஒன்று சேர்ந்து வட்ட பண்ணி கேட்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கொள்ள இவர் சொல்றாரு, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும், வால்வீச்சில் நான் ஒரு மாபெரும் வீரன், மல்யுத்தத்துல மாபெரும் வீரன், அம்பெய்தத்துல அதே மாதிரி ஒரு வீரன், இது எதுலையுமே என்ன நீங்க என்ன செய்யலாம், வெற்றி கொள்ளலாம். அப்படி ஏழுண்டா வாங்க, நான் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்றதோட இல்ல, நீங்க யாரு, நீங்க எங்கேயோ இங்க வந்தீங்க, இங்க மக்கால நீங்க சம்பாரிச்சு கொண்டு போறீங்க. அப்ப ரூமி ரதி அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சிந்திக்கிறாங்க, அப்ப இவங்களுக்கு ஓணும் என்ற சல்லி காசு தான் ஓணும் இல்லையா. அப்ப என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு என்ற சல்லியினுடைய கஜானாக்களா ஓணும், இந்த இடத்துல தான் என்ற சல்லி காசு பணம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்தொட்டும் வாராங்க. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்யறாங்க, சஹாபாக்களோட உட்கார்ந்து கொண்டு செல்றாங்க. என்ன செல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஷுஐப் இருக்கிறாரே, ஷுஐப் ரபீஹ ஷுஐப்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இவங்க நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து வாராங்க. இது முதலாவது நடக்கிறது. இதுல நாங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, மக்காலிருந்து மதீனாக்கு வரக்குள்ள யாரும் எதுவுமே கொண்டு வரல. அவர் அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் மொத்தமா மக்கால் விட்டுட்டு தான் வாராங்க. அப்ப இந்த நிலைமையில தான் வார முஹாஜிர்கள் எல்லாருமே ஈக்கிறாங்க. இப்ப யுத்தத்தை பத்தின விஷயங்கள் எல்லாம்
உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா காஃபிர்களும் அங்க என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. இப்ப ஷுஐப் இந்த சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க கொண்டாட அந்த கூட்டத்தை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களோட கூட்டம் வழிமறுக்க போகின்ற செய்தி அந்த கூட்டத்தும் எதிரிகளுக்கும் கிடைக்கப்பெறுது. அப்ப என்ன செய்யறாங்க, எதிரிகள் என்ன செய்யறாங்கண்டா, இந்த சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இப்ப நாங்க இங்க இந்த வேலை இல்ல, நாங்க இந்த சாமன்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், போகணும். அதுக்கு முன்னுக்கு லம்லம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஒட்டகர் ஒரு செய்தி அனுப்புற ஒருத்தர் செய்தி அனுப்புறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களோட பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட போகுது, நீங்க வேணும் என்றா பாதுகாத்துக்கோங்கன்னு மக்காக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு. அப்ப அந்த மக்காக்கு அனுப்பின செய்தியை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஆள் போயிட்டு எப்படி செல்றாருன்னு சொன்னா, அவருக்கு பொற்காசுகளும் வழங்கப்பட்டுச்சு, 2 ஒட்டகம் வழங்கப்பட்டுச்சு. அதனால இவர் போய் செல்றாரு, உடுப்பெல்லாம் கிழிச்சு போறாரு, ஒட்டகத்துல மூக்கு அறுத்துறாரு. அறுத்துட்டு இந்த கவலையில போய்த்து கத்தி செல்றாரு, உங்களோட எல்லாம் சொத்தெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரே சூறையாட போறாரு, இதெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சொன்னதோட அபூ ஜஹல், உத்பா, வலீது எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம், எல்லா விதத்திலையும் சக்தி பெற்ற கூட்டம், 700 ஒட்டகைகள், பொற்கவசம் கொண்ட வீரர்கள், அதே போல 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய படை, அத போல எல்லா வீரர்களும் சக்தி பெற்றவர்கள், எல்லாருக்கும் போத வஸ்துகளை கொடுத்து அவங்க ஒரு யுத்தத்துடைய இடத்திலேயே இருக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு இந்த அபூ ஜஹல் என்ன செய்யறான்னா, ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு அப்படியே வாரம். இப்ப இந்த அபூ ஜஹல்கிட்ட ஈக்கிற ஒரு வீரம் என்னன்னு சொல்லி சொன்னா, எங்கள்கிட்ட சல்லி, தாராளமான சல்லி இருக்குது. அபூ சுஃபியான் என்ன செஞ்சிட்டாரு, அங்க போய் எடுத்துக்கொண்டு வந்த சல்லி எடுத்துக்கொண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு லாபம் எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காக்கு சேர்ந்துட்டார். சேர்ந்ததோடு சொல்றாரு, இப்ப நாங்க யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, திரும்ப நாங்க என்ன செய்வோம், மக்காக்கே போவோம் அப்படின்றதோட அபூ ஜஹல் சொல்றாரு, இப்ப நாங்க முன்னுக்கு வச்ச கால பின்னுக்கு வச்சிடல, இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டியாச்சு, எங்களுக்கு என்ன இல்ல இல்லையா, எவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய படபலம், இவ்வளவு பெரிய சல்லி காசு, இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இதெல்லாம் மீக்கொள்ள எங்களை என்ன செஞ்சிரேலும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்புள்ள சிலாக்கள்கிட்ட அந்த எண்ணம் மீக்குது, சல்லி காசு பணம் அந்தஸ்து எல்லாம் வந்துட்டா எங்களை என்ன செஞ்சிரேலும். மார்க்கத்தையே விட்டு போட்டு அதுக்கு வேற சட்டம் ஒன்று எடுத்து வாழ்றதுக்கு பார்ப்பாங்க இல்லையா. வரலாற்று சான்றுகள் எடுத்து பார்த்தா எல்லாரும் அப்படி பேசினாக்க எல்லாரும் அழியப்பட்டாங்க. எங்களுடைய பலத்தை கொண்டு எதுவும் சாதிக்க முடியாது அல்லாஹு தஆலாவுடைய உதவி இல்லாமல். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இத போலதான் அபூ ஜஹல் நினைச்சான். 700 ஒட்டகை, 700 வீரர்கள், ஒட்டகை வீரர்கள், 100 குதிரைகள் இருக்குது, கவசங்கள் இருக்குது, வாள்கள் இருக்குது. முகமதுடைய கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல, அழிச்சு போட்டுடலாம், நாங்க வெற்றி பெற்றுடலாம், எங்கள்கிட்ட பலம் இருக்குது அப்படின்னு நினைச்சோம் இல்லையா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரிக்கு தீனை எதிர்த்து ஒரு போர் தொடுப்பதற்கு அபூ ஜஹல் கிளம்பி விட்டான். பிரபுமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப அறிவால நிறைய அறிவு பெற்றவங்க அந்த காஃபிர் இடத்துல இருந்தாங்க, அறிவால எல்லாம் சாதிச்சிடலுமா. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சமூது கூட்டம், குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த சமூது கூட்டத்தை பத்தி, ஒரு இடி சத்தத்தோட எல்லாரையும் அல்லாஹு தஆலா அழித்தான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஜஹல் நினைச்சது நடக்குமா? அறிவால வென்றேலுமா, பலத்தால வென்றேலுமா, அவங்களோட அதிகாரத்தால வெல்லேலுமா, பதவியால வெல்லேலுமா? சத்தாது மன்னன் சொர்க்கத்தை கற்றான், ஒரு சொர்க்கம், அல்லாஹ் சொர்க்கத்தில் இதெல்லாம் வச்சிப்பான், இதெல்லாம் வச்சிப்பான், ஊர்லிங்களை வச்சிப்பான், ஆறுகளை வச்சிப்பான், மதுபானத்தை வச்சிப்பான், இப்படி பெரிய சொர்க்கம் ஒன்றை கற்றான். கட்டி அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு இன்றைக்கு தான் சொர்க்கம் ஓப்பன் அப்படின்னு கொள்ளு குர்ஆன்ல அப்படியே சொல்றான் அல்லாஹ். அப்படி கொள்ள இவருக்கு இந்த மான் வேட்டையில நல்ல விருப்பம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு போக்கொள்ள முன்னுக்கால ஒரு மான் வருது, மான் அந்த மானை விரட்டி கொண்டு போறாரு. மலக்குல் மௌத் இப்ப நிப்பாட்டுங்க போதும், நான் மலக்குல் மௌத் வந்துக்கிறேன், உங்களோட உசுறு எடுக்க போறேன். இவர் மாளிகைக்குள்ள காலை வைக்கிறாரு, அப்படியே உசுறு பெய்த்து. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பதவியால் எதுவும் செய்துவிட முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஃபிரௌன், காரூன் சல்லி பணத்தால் என்ன சரி செய்யலுமா? ஃபிரௌன் என்ன சொன்னான்? என்னைய போல ரப்பு யாரும் இல்லைண்டா, இந்த நைல் நதியே ஏண்ட ஆட்சிக்கு கீழே, எனக்கு கீழே தான் ஓடுதுண்டா. அந்த நைல் நதிக்குள்ளே அல்லாஹ் அமைக்கினான் இல்லையா. ஃபிரௌன் எங்க செத்தான்? நைல் நதியை பொளந்து உள்ளுக்கு போட்டு அல்லாஹ் மூடினான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற
அறிவுறுத்தல்கள் என்ன தெரியுமா? பணம், காசி, அந்தஸ்து, பதவி இவைகளை கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த இடத்துல ஷைத்தான் நின்று கொண்டு அபூஜஹில்ட்ட சொல்றான், உனக்கு எதையும் செய்யலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழித்து விடலாம் என்பதை சொன்னதோட, பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருத்தரா ஒன்று திரட்டி அன்சாரிகள் அதே போல முஹாஜிர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் ஒரு முடிவு செஞ்சிக்கிறேன். என்ன முடிவு? நான் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டு யுத்தம் நடத்த முடிவு செஞ்சிக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? உடனே அபூபக்கர் சித்திக் நிறும்புறாங்க, யா ரசூலல்லாஹ் யுத்தம் செய்வோம். யா ரசூலல்லாஹ் இரண்டாவது முறை கேட்டதோட யா ரசூலல்லாஹ் யுத்தம் செய்வோம். அபூபக்கர் நாயகமே மூணாவது ரக்கம் எழும்புறாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாலாவது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேட்கிறாங்க. நாலாவது முறை கேட்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க? உடனே அன்சாரி சஹாபி ஒருத்தர் எழும்பி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம்னு நினைச்சீங்களா? ஃபிரௌனோட நீங்களும் உங்களோட ரப்பும் வைத்து யுத்தம் செய்யுங்க சென்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னோடைய கூட்டம் நினைச்சீங்களா? யா ரசூலல்லாஹ், எங்களோட உடம்ப நிலத்துல தேய்ச்சி கொண்டு வர சொன்னாலும் ஒரு கடலுக்குள்ள நீங்கள் குதிக்கிறீங்கடா, பின்னால நாங்களும் குதிப்போம் நாயகமே, எங்களை தாண்டி தான் உங்களுக்கு அம்பு படணும். யா ரசூலல்லாஹ், நாலு பக்கத்தால இருந்து உங்களை நாங்க பாதுகாப்போம், நாங்க யுத்தத்துக்கு தயார் நாயகமே. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்க யுத்தத்துக்கு தயாரானாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஒவ்வொருத்தரா யுத்தத்துக்கு ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா, யுத்தத்துக்காக வேண்டி பணம், காசு ஒன்று திரட்டப்படுது. 14 வயசுக்கு மேல் உள்ளாக்கள் எல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இடத்துல ஒவ்வொருத்தரா வராங்க. முஆத், முஅவ்வித் ஒரு பெண்மணி 2 புள்ளைய கூட்டு வராங்க, 14 வயசு. அந்த புள்ள 2 கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, இந்த புள்ளகளை நீங்க கூட்டி போங்க, எங்க வீட்டுல ஒருத்தரும் இல்லை யார சொல்லலாம் அப்படின்றதோட, சின்ன புள்ளைய கூட்டு போயலாதே அப்படின்றதோட அந்த புள்ளகள் சொல்றது, யார சொல்லலாம், நாங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறோம், நிறைய சக்தி இதுங்கள்ட்ட சண்டை பிடிச்சிரும், இதுல யாரு வெற்றி பெறோம் அவங்களை கூட்டு போங்க. நான் தம்பிட்ட பேச்சு சொல்றாரு, நான் உலகத்துல ஈக்கும் வரைக்குமே நான் நீ சொல்றது எல்லாம் கேட்டுக்கோறேன், இன்றைக்கு நீ நான் அடிச்சோன்னே நேரத்துல விழுந்துறேன் அப்படின்னு சொல்லி நான் தம்பிட்ட கேட்கிறேன். அப்படியே அடிச்சத்தோட கீழே விழுந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, அந்த புள்ள 2 டைம் இந்த ஆர்வம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட வாளை எடுத்து கொடுத்து அந்த 2 சின்ன புள்ளகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வரலாற்றுல பதிவு செய்யப்படுது, வீரமங்கை உம்மு கஃபரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேர் வீரமங்கை என்று பதிவு செய்யப்படுது. அதுக்கு பிறகு சின்ன புள்ளையோட கையில தூக்கிட்டு வராங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. இந்த புள்ளைய யா ரசூலல்லாஹ், என் வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும்தான், இந்த புள்ளைய உங்களுக்கு கேடயமா பயன்படுத்துங்க நாயகமே அப்படின்னு அந்த புள்ளைய கொண்டு கொடுக்குறாங்க. பேர் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய காலத்துல வறுமையான நிலைமை இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு நாங்க என்ன சரி உதவி செய்யணுமே, தீனுல் இஸ்லாத்துக்கு பங்கு எங்கள்கிட்ட வரணுமே, எந்த எண்ணத்தோட பெண்மணிகள் எல்லாம் முன் வந்தாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டம் புறப்படுகின்றது. எதிரிகள் எத்தனை பேர் வராங்கன்றது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு மாறுதி ஒளிஞ்சீந்து ஏவுகணை அடிச்சிருதா அந்த வேலை இல்ல, நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றது, வெட்டினா உசுறு போயிடும். 3 பேரா ஒட்டகையில பயணிக்கிறாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப உளவாளிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்க, பத்ருடைய களத்துக்கு போறாங்க. பத்ரு செல்றது ஒரு கிணறு, அந்த கிணத்துல அப்படியே ஈக்கக்கொள்ள, அந்த கிணத்துல ஒரு பக்கத்துக்கு காபிர்களும் ஒரு பக்கத்துக்கு சஹாபா பெருமக்களும் ஈக்கிறாங்க. இந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உளவு பார்த்துட்டு வாங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது, எத்தனை பேர் ஈக்கிறாங்க, என்ன சரி ஒரு தகவல் எடுத்துக்கொள்ளலுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போனதோட ஒருத்தர் ஒரு பெண்மணி என்ன செய்யறா, அந்த இடத்துல கழிச்சு கொண்டிருக்கிறா, தண்ணி நிறைச்சு கொண்டிருக்கிறான். அவ சொல்றான், இந்த இடத்துல வந்து நான் என்ன சரி வேலை செஞ்சு நான் என்ன கடன் எல்லாம் அழிச்சிருவேன், அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிய வருது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தரை பிடிச்சி கேட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அவர் சொன்னாரு, எத்தனை பேர் வந்திருக்கிறேன்னு எனக்குண்டா தெரியா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைச்சு கொண்டு வரப்படுது. அழைச்சு கொண்டு வந்ததோட அந்த மனிதரிடத்துல கேட்கப்பட எத்தனை பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நுட்பமான அறிவு கொண்டவங்க, அவங்க கேட்கிறாங்க, ஒன்றும் கேட்கல, எத்தனை பேர் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எவ்வளோ சாப்பாட்டுக்கு ஒட்டகம் அறுக்கப்படுது, எத்தனை ஒட்டகம்? 9 இல்லைண்டா 10. அப்ப 900 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு முடிவு செய்யப்படுது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க
இந்த ரமலானுடைய மாசத்துல முதலாவது ரமலான், அப்பதான் ரமலான் கடமையாகுது. எங்களை போல 50 வருஷம் 40 வருஷம் ரமலான ஏற்றுக்கொண்டவங்க அல்ல. ஹிஜ்ரி 2ல் ரமலான் கடமையாகுது. அதே வருஷம் யுத்தம், அல்லாஹு தாலா யுத்தம் செய்யுமாறு பணிக்கின்றான். அந்த நாள்ல தான் அந்த யுத்தம் ரமலானுடைய மாசத்துல அந்த 16வது இரவு திட்டமிடப்படுகின்றது. பேரன்புமிக்க சகோதரி, இதே மாதிரி ஒரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் பெரிய கூட்டம், 1000 பேர். இங்கல பக்கத்துல இருந்து 313 பேர்கள், முஸ்லிம்களுடைய பக்கம் 313 பேர்கள். வெறுமனே 2 வாள் வீச்சு. அதே போல சின்ன சின்ன உடைஞ்ச வாள்களை கொண்டவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்களிடத்துல இருந்த அந்த பலம் இருக்குதே, குறைஞ்ச பலமாகத்தான் இருக்குது. வாள் ஏண்டா மதீனா வாசிகள் வயல் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த யுத்தத்தை பத்தி எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு இப்படி கம்பீரமான இது நிலைமையெல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கூப்பிட்டாங்க, வந்திருக்கிறாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, கூடாரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அபூபக்கர் நாயகத்தோட இருக்கக்கொள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறாங்க. சுஜூதுல இந்த அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை வெளியே நம்பி இருக்கிறாங்களே, இந்த 300 பேரையும் நீ நம்ப வச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேனே, இவங்களை நீ வெற்றி பெற செய்துடு. இவங்க வெற்றி பெற இல்லைன்னு சொன்னா உனக்கு ஒரு சுபஹானல்லாஹ், ஒரு கலிமா செல்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல ரப்பே, நீ இவங்களை வெற்றி பெற செய்துடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 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 பேய்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் உற்றுவாங்களோ அந்த நிலைமைக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தலைய தூக்கல்ல அழுது 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 அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தாலாவும் பெருமானாரை நோக்கி கொண்டே இருக்கிறான். பெருமானார் என்ன கேட்கிறாங்க, எப்ப ஆறுதல் ஆகுவாங்க, எப்ப தலையை தூக்குவாங்க? முதலாவது அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுறான். 1000 மலக்குமார இறக்கட்டா யா ரசூலல்லாஹ், 1000 மலக்குமார இறக்கட்டா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் வெற்றி பெறவில்லை என்றால், நாளைக்கு நடக்க இருக்கும் யுத்தத்தில் காபிர்கள் வெற்றி கொண்டால் தீனுல் இஸ்லாம் அடியோடு அழிந்திடும். கலிமா சொல்ல ஒரு மனுஷனும் இல்ல ரப்பே. திரும்ப 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 அழுதாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூலாக்குவான். அல்லாஹ் திரும்ப சொல்றான், 3000 மலக்குமார இறக்கட்டா. திரும்பவும் அதே நிலைமை. அல்லாஹு தாலா திரும்ப 5000 மலக்குமார இறக்கட்டான்னு கேட்கிறான். 5000 கவசங்களோடும் வார் வீச்சுக்களோடும் மலக்குமார இறக்கட்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கேட்டதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம இவங்க எல்லாம் வெற்றி பெறணும்ன்றதுக்காக வேண்டிய தலையை தூக்கல்ல அப்படியே அழுது சுஜூதிலே இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் 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 என்று இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதில் நின்று அழுது கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், நாயகமே உங்களோட நான் இருக்கிறேன். வமா ரமைத இது ரமைத வலாகின் அல்லாஹ் ரமா, உங்களோட நான் இருக்கிறேன், எந்த சந்தேகம் வேணாம், நாளைக்கு நீங்க தான் வெற்றி பெற போறீங்க அப்படின்றதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்துல வந்த சந்தோஷம் அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் விவரிக்கிறாங்க. அது போல ரசூலுல்லாஹ்வை எந்த இடத்திலையும் காணல. வெளியே கூடாரத்திலிருந்து வெளியே வராங்க. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த காவிர்கள் புதமுருகு காட்டி ஓடுவாங்க, முஸ்லிம்கள் வெற்றி பெறுவாங்க. முந்தினண்டு ராவு ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, இந்த இடத்துல உத்துபா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல ஷைபா கொலை செய்யப்படுவான், வலீத் இந்த இடத்துல கொலை செய்யப்படுவான் என்று யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் கொலை செய்யப்படுவாரோ அவங்க எல்லாம் பத்ர் யுத்தத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முந்தினண்டு ராவே காட்டுறாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு லைட்டா ஒரு மலையை அல்லாஹு தாலா பெய்ய வைக்கிறான். லைட்டா ஒரு மழை பெய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட பக்கம் மேடா இருந்ததுனால காஃபிர்களுடைய பக்கம் சேரா மாறுது. சேரா மாறினத்தோட குயிக்கா முன்னுக்கு வர இயலாது. அந்த நிலைமையை அல்லாஹ் உண்டு பண்ணுறான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்தம் இப்ப நடப்பெறுது. யுத்தம் ஸ்டார்ட் ஆனதோட சஹாபா பெருமக்கள் இடத்துல இருந்து முதலாவது காவிர்கள் செல்றாங்க. முதலாவது வாள் வீச்சு யுத்தம் அல்ல, மல் யுத்தம் தான் நடக்கும். அப்ப 3 சஹாபி அனுப்புறாங்க. இவங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ளலாம், எங்களோட இந்த முஹாஜிர்களை அனுப்புங்க, இந்த மக்காவாசிகள் அனுப்புங்களத்தோட அந்த இடத்துல முதலாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் அழைக்கின்றார்கள். ஐன ஹம்சா, ஐன அலி, ஐன உபைதா என்று அழைக்கின்றார்கள். உடனே அந்த இடத்துக்கு வராங்க. ஹம்சா நாயகத்தை வாளிக்குது.
அலிநாயகத்துல வாலிக்குது, உபைதார் ரலியல்லாஹு வால் இல்ல. பெருமானார் அழைத்தார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த களத்துல குதிச்சாங்க. அந்த இடத்துல உத்துபா, ஷைபா, வலீத் அந்த பக்கத்துல இருக்கிறான். முதலாவது அலிநாயகத்தை உத்துபாவை ஒரு வெட்டு வெட்டுறாங்க. உத்துபா அந்த இடத்துல செத்து போய்த்திடுறான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வலீதை வெட்டுறாங்க, அந்த இடத்துல செத்து போய்த்திடுறான். அந்த இடத்துல வலீது வெட்டின வெட்டு உபைதார் ரலியல்லாஹு அன்ஹுவோட கையில வெட்டிப்பட்டு கை அப்படியே துண்டிக்கப்படுது. திரும்பின 2 பேரும் அப்படியே வலீதை வெட்டுறாங்க அந்த இடத்துல. அதற்கு பிறகு அப்படியே யுத்தம் முன்முறமாக ஏற்படுகின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியே முதலாவது ஷஹீத் உத்துபா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிக்கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட மடியில வச்சுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் கேட்கிறாங்க, உத்துபாவே, உங்களுக்கு இந்த கையை நான் திரும்ப இந்த மாதிரி தரட்டுமா, இல்ல நாளை மறுமையில சொர்க்கத்தை தரட்டுமா அப்படின்னு கேட்டதோட, நாளைக்கு சொர்க்கத்தை தாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னதோட பெருமானாருடைய மடியில வஃபாத்தானவர்கள் உத்துபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்கள், இப்படி யுத்தம் முன்முறமாக நடக்குது. சஹாபாக்கள் நிறைய அறிவிப்புகள் சொல்றாங்க. கத்திய தூக்கினாங்க, தூக்கினத்தோட 5 பேரோட கழுத்து வெட்டப்பட்டுச்சு. சின்ன புள்ள 2 வந்துச்சு இல்லையா, சின்ன புள்ள 2, 14 வயசு சின்ன புள்ள 2. இந்த புள்ள 2ம் கொடுத்த வாளை நிலத்தில் இழுத்து கொண்டு சுத்துது. ஏன்னா அது வாளை தூக்கல. அந்த புள்ள 2 14 வயசு. நாங்க இன்றைக்கு மக்காக்கு மதீனாக்கு போனா தெரியும் அந்த வாள் எந்த அளவுக்கு பாரம் சொல்லி. அப்ப அதை தூக்கி எப்படி எடுத்துக்கொண்டு வருது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, சாச்சா அபூ ஜஹில் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதோட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒட்டகத்துல போறான் இவன் தான் அப்படின்றதோட அந்த புள்ள 2ம் ஓடி போகுது. அந்த அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒரு புள்ள ஒட்டகத்துல காலை வெட்டுது, அடுத்த புள்ள அந்த அபூ ஜஹில் கழுத்தை வெட்டுது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி ஆணவம் கொண்டவர்களை, சின்ன பலத்தில் உள்ளவங்களை கொண்டு அல்லாஹு தஆலா அழிச்சான். அதுக்கான சான்று இது. இப்படி யுத்தம் ஒரு ஈட்டி பிரமாணம் வருகின்ற நிலைமையில யுத்தம் முடிவுறுது. சுபகலை இந்த ஈட்டி பிரமாணம் வருகின்ற வரும் வரையில சூரியன் உதிக்க கொள்ள யுத்தம் நிறைவு பெறுது. நிறைய வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 70 எதிரிகள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள், 70 எதிரிகள் கொலை செய்யப்படுகின்றார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களில் 14 பேர், 8 பேர் அன்சாரிகள், 6 பேர் முஹாஜிர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த செத்து போன காபிர்கள் எல்லாம் ஒரு கிணத்துல போடுறாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு கிணத்துல இன்றைக்கு போனா தெரியும், அந்த பள்ளிக்கு பின்னுக்கு அந்த கிணறு, பள்ளிக்கு பின்னுக்கு அந்த பள்ளி ஒண்டிக்கும் அந்த பள்ளிக்கு அங்கல பக்கம் தான் கிணறுக்கு, இங்கல பக்கம் தான் நடக்கினது எல்லாமே ரோட்டுக்கு இங்கிட்டு. அந்த கிணறு கிட்ட நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, உங்களோட ரப்பு உங்கள்ட்ட சென்னத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்களா? செத்து போன பணத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்காங்க. செத்து போன பணத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது செத்து போன பிணமே, இதோட நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உங்களை விட இந்த செத்து போன பிணங்கள் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்குது உமரே என்று சொல்லுகின்றார்கள். சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிலைமை ஒவ்வொருத்தட்டியா கேட்கப்படுது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மலை 2க்கும் இடையில வச்சு அவங்கள பத்த வச்சிருவோம்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்படுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க, உங்களோட சொந்தங்களை நீங்க கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமிதமாக சொல்லுகின்றார்கள், அவங்க எல்லாம் முட்டு போற்றும் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். என்ன முடிவு? சல்லி இருந்துச்சுன்னு சொன்னா 4000 திர்ஹங்கள் கொடுத்துட்டு போய்த்திருங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் இங்குள்ள 10 புள்ளகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள் அறிவுகள் இல்முகள் படிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முடிவு செய்யறாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. ஏராளமான வரலாற்று சான்றுகள். இதுல ஒரே ஒரு செய்தி, ஒரு மனிதர் அவர் பிடிச்சப்பட்ட காஃபிர், சிறை காஃபிர். அவர் யா ரசூலல்லாஹ், நான் ஒரு காஃபிர், என்னை சிறைப்பிடிச்சிக்கிறீங்க, என்னை உற்றுவீங்களா? எப்படி, ஏன் விடணும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகாரங்கள் இருந்தால் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், ஆட்சி கையில கிடைச்சா என்ன செய்யோடும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குணம் இஸ்லாத்தை வளரச் செய்தது. வாளால் இஸ்லாம் பரவவில்லை.
பெருமானாருடைய குணத்தினால் இஸ்லாம் பரவியது, சஹாபாக்களினால் இஸ்லாம் பரவியது. இந்த உயிர் தியாகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவுகின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து செல்றாங்க, நாயகமே மலக்குமார்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா? மலக்குமார்ல சிறந்தவங்க யாருண்டா இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க மலக்குமார்ல சிறந்தவங்க. அத போல மனிதர்களில் சிறந்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பத்ர் சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹு தஆலாவால் இறுதி காலம் வரைக்கும் உலகத்தில் வாழுகின்ற வரைக்குமே எல்லா விடயத்திலையும் ருகுசத்து கொடுக்கப்பட்டவர்கள். தனக்காக வேண்டி, தன் ஹபீபுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் அல்லவா? அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா உதவி செய்தான். அல்லாஹ்வினுடைய மலக்குமாருடைய நேரடி உதவி பெற்றவர்கள் பத்ர் சஹாபாக்கள். இந்த பத்ர் சஹாபாக்களானினால் நிறைய விடயங்கள் நடைபெறுகின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பிற்காலத்தில் நிறைய அவுலியாக்கள், அதே போன்று நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு கிடைத்த உதவியை போன்று அவர்களுடைய பெயர் நாமம் எங்கெல்லாம் மொழிஞ்சி அந்த இடத்துல கேட்கப்படுகின்ற துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யப்படுகின்றது என்பதாக சொல்லுகின்றார். ஒரு சஹாபி பெண்ணுடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துல எல்லாரும் பெய்திக்கிறாங்க, ரசூலுல்லாவும் பெய்திக்கிறாங்க. அந்த இடத்துல மதீனத்து புல்லுகள் எல்லாம் ஈக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கண்டா தஃப் அடிச்சு பாட்டு படிச்சிருக்கிறாங்க, கசீதா படிச்சிருக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டுல. இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுது. அந்த இடத்துல படிச்சு கொண்டு அந்த பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள கண்டத்தோட அந்த புள்ளைகள் படிச்ச விஷயத்தை மாத்துது. எப்படின்னா, அவங்க படிச்சு கொண்டிருந்தது பத்ர் சஹாபாக்களை பத்தி. அப்ப அந்த புள்ளைகள் மாத்தி படிச்சது, எங்கள்கிட்ட ஒரு ரசூல் இருக்கிறாரு, அந்த ரசூல் நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கு செல்லக்கூடியவர், அவருக்கு இப்படி எல்லாம் சக்தி இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே, இதை கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க என்ன செய்யுங்க, நேரத்தோட படிச்சு கொண்டிருந்தீங்களே அதை படியுங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரியான வரலாறுகளை, இஸ்லாத்துடைய வரலாறுகளை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். வெறுமனே எங்கட வாப்பா முஸ்லீம் அதனால நாங்க முஸ்லீம் இல்ல, எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் செஞ்சு பாதுகாத்தல தான் நாங்க தீனுல் இஸ்லாத்துல ஈக்கிறோம். அந்த மகான்களை நாங்கள் மறக்காமல் ஒவ்வொரு வருடம் அவர்களை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். இந்த வரலாறுகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமானாரோடு வந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது வெறுமனே தைரியம் மட்டுமல்ல, அவர்களிடத்தில் முஹப்பத்து இருந்துச்சு. பெருமானார் மீது இந்த முஹப்பத்தினால மட்டும்தான் வந்தாங்க. அல்லாஹ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் என்ன செல்றான்னு ரசூலுல்லாஹ் சொன்னா தான் தெரியும். பெருமானாருடைய முஹப்பத் இருந்ததுனால தான் தண்ட உயிரை கூட நினைச்சல்ல அந்த இடத்துக்கு வந்தாங்க. அல்லாஹு தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால் எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை பிரயோஜனமாக எமக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் உயர்தரமான ரஹ்மத்துகளை எமக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி وبركاته. بربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا